Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 501 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம சாபோ போலீஸ் கையில மாட்டக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு புரண்டு ஓனான். ஏன்னா இப்ப பயலுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு அந்த கிரேட் டெர்மினல கொளுத்த போறாங்கன்னு. சோ எப்படியாச்சும் லூஃபியும் ஏசியும் காப்பாத்தியே ஆகணும்னு முடிவே பண்ணிட்டான். ஏன்னா அங்க இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே இதை பத்தி தான் ரூமுக்குள்ள உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க. அதுவும் எப்படின்னா அந்த ப்ளூ ஜாம் பைரட்டை யூஸ் பண்ணி தான் ஆயில் பாம்பு எல்லாத்தையுமே ஊர் ஃபுல்லா செட் பண்ணிருக்கானுங்க. இதை யோசிச்சுக்கிட்டே ஓனவன் கால் தடி அங்கேயே பொத்துன்னு விழுந்துருவான். இருந்தாலும் விட மாட்டேன்னு அடிச்சு புடிச்சு எந்திரிச்சு ஓடுவான். மறுபடியும் கால் தடிக்கு விழுந்து ஆப்போசிட்ல ஒருத்த மேல போய் மோதி கடைசியில ஷெரீஃபுங்க கையில மாட்டிட்டான். அப்படியே கட் பண்ணா இங்க நம்மளுக்கும் தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி கிரேட் டெர்மினல கொளுத்த போறானுங்கன்னு. இந்த மேட்டர் ஏசுக்கும் லூஃபிக்கும் தெரிஞ்ச உடனே அந்த ப்ளூ ஜாம் கேப்டனை புடிச்சு வாங்குவானுங்க. ஏன்டா அந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கன்னு அவன் என்ன சொல்லுவான், இந்த மேட்டர் எல்லாம் யாருக்கும் தெரியாது, அதனால தேவையில்லாம கத்திட்டு இருக்காதேம்பா. லூஃபி வேணுமுன்னே கத்துவான், டேய் என்னடா கத்தாத நொத்தாதன்னு, நான் இந்த மேட்டர் எல்லாத்திட்டையும் சொல்ல போறேன்டான்னு. ஏன்னா இவனுக்கு எல்லாருமே பேடு காய்ஸாமா. அவன் எவ்வளவு சொல்லுவான், கத்தாத வாயிலேயே போட்டுருவேன்னு. டேய் உனக்கெல்லாம் என்னடா மரியாதை, இங்க இருக்க அத்தனை பேரையும் கொளுத்த போற, நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு நாக்கு புடுங்குற மாதிரி கேட்டா அப்புறம் தான் மேட்டர் சொல்லுவான். அவன் இது எதையுமே பிளான் பண்ணலையாமா. நேத்து நீங்க தூக்கிட்டு போனது வெறும் எம்டி பாக்ஸஸ் இல்ல, அதுலதான் ஆயிலும் வெடிமருந்தும் இருக்குதுன்னு உடனே நம்ம பயிலுக்கு கொலை காண்டாவும். ஏன்டா அவங்களுக்கு என்ன மூளையில கெட்டு போச்சான்னு ஏஸ் புடிச்சு திட்டுவான். அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஆக்சுவலா இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது, தெரிஞ்சவங்க யாரையுமே இவனுக்கு விட மாட்டானுங்க. இப்ப நம்ம பயிலுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ இந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் இவனுங்களை வெளியில விடக்கூடாது. அட விடுறத பத்தி ஒரு பஞ்சாயத்து இல்ல, விட்டா இவனை எல்லாத்திட்டையும் போய் சொல்லிடுவானுங்கல்ல. ஆனா இந்த கொளுத்துற வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி ஒண்ணு கேட்பான். என்னன்னா நம்ம பயிலுக்கு காசு நிறைய சேர்த்து வச்சிருந்தானுங்கல்ல, அந்த ட்ரெஷர் ஒழுங்கா எங்க இருக்குன்னு சொல்லுங்கன்னு மிரட்ட ஆரம்பிச்சிருவான். ஏசுக்கெல்லாம் கொல்ல காண்டாவும். அதே நேரம் இங்க சாபோவோட நிலைமை ரொம்ப மோசம். என்னன்னா பிடிச்ச ஷெரீஃபுங்க நேரா அவங்க அப்பாட்ட கொண்டு போய் விட்டுட்டானுங்க. அவன் அண்டர் கிரவுண்ட்ல தள்ளி விட்டுட்டு, நான் புது பையனை தத்தெடுத்து தப்புன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது நான் பண்ணது கரெக்ட் தான், நீ ஒரு மோசமான பையன்னு சொல்லி கதவை சாத்திட்டு போயிருவான். உடனே டே டாடி டோரை தொடடான்னு சொல்லி கண்ட மெனிக்கு லொட்டுன்னு தட்டிட்டு கிடப்பானா. யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்ல. பின்ன தட்டனா மட்டும் திறந்துருவானா என்ன? அவனுக்கு அவங்க அப்பா அவனை கேவலமா நினைக்கிறதெல்லாம் மேட்டரே இல்ல. ஏசியும் லூஃபியும் காப்பாற்ற முடியலன்னு தான் நினைச்சு கதறி அழுவான். அப்படியே கட் பண்ணி கிரேட் டெர்மினல காட்டுறாங்க. எல்லா இடமும் பயங்கர சைலண்டா இருக்குது. அப்படியே சுத்தி காமிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் பொட்டியெல்லாம் தூக்கி அங்கன்னு செட் பண்ணானுங்கல்ல, அந்த பொட்டியை சும்மா டப்புன்னு சுடுவானுங்களா. வெடிச்சு சும்மா தகன்னு தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் அந்த எட்ஜ் டவுனுக்கு அந்த பக்கம் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்கானுங்க. அதை உள்ள இருக்க ஆளுகெல்லாம் பார்த்துட்டு என்னாச்சு கிரேட் டெர்மினல் ஏதோ பஞ்சாயத்து போலன்னு சொல்லிட்டு பதற ஆரம்பிச்சிருவானுங்க. எப்படியா அடுத்தடுத்து ஒவ்வொரு இடமா அந்த பொட்டியை சுட்டு வெடிக்க வச்சு மொத்த இடத்தையுமே கொளுத்திட்டு இருப்பானுங்க. இங்க டாடனோட வீட்டுல இருந்து பார்த்தா அத்தனை பேரும் பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. முதல்ல சிட்டிக்குள்ள ஃபயர் தான் நினைச்சு பதறுவாங்க. ஆனா பக்கத்துல நெருப்பு எரியறத பார்த்தோன்னே தான் தெரியுது இது கிரேட் டெர்மினல்னு. டாடனுக்கு உடனே தூக்கி வாரி போடும். ஏன்னா அந்த ஏரியால தான் நம்ம பள்ளியிலும் சுத்திட்டு இருக்கானுங்க. டவுன் டவுன்ல இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன இப்படி நெருப்பு எரியுது, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நடந்ததே இல்லையேன்னு சில பேர்லாம் ஆச்சரியமா பார்ப்பாங்க. இப்ப அங்க இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னா, எட்ஜ் டவுன்ல இருக்கவங்க எல்லாத்தையுமே டவுன் டவுனுக்கு மாத்திட்டு இருப்பானுங்க. அந்த டைம் கிரேட் டெர்மினல்ல இருக்க சில ஆளுங்க எஸ்கேப் ஆயிலான்னு சொல்லி கிரேட் கேட் வழியா உள்ள போகிறதுக்காக வேகமா ஓடி வருவானுங்க. ஆனா அங்க இருந்த மிலிட்டரி செக்யூரிட்டி ஆளுங்க அவங்களை அடிச்சு வரட்டுவானுங்க. ஏன்னா அந்த டவுன்ல தங்கி இருக்கவங்கள மட்டும் தான் உள்ள விடுவானுங்களாமா. மத்தவங்க எல்லாத்தையும் வெளியே போன்னு சொல்லி அடிப்பானுங்க. இன்னும் கொஞ்சம் மீறினா சுற்றுவானுங்க போல, அந்த அளவுக்கு கொலவெறியில இருக்கானுங்க. சரி இப்போ ஒரு 3 பேர் வந்ததுனால அடிச்சிட்டானுங்க. 300 பேர் வந்தா என்ன பண்ணுவானுங்கன்னு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட், அந்த கதவையே மொத்தமா மூட ஆரம்பிச்சிருவானுங்க. சோ இப்ப யாராலையுமே தப்பிச்சு உள்ள போக முடியாது, கம்ப்ளீட்டா அதை லாக் பண்ணியாச்சு. அப்ப கிரேட் டெர்மினல்ல வீடு கட்டி இருக்கவங்கள காட்டுறாங்க. அவங்க எல்லாம் நெருப்பு எரியறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. என்னடா இது இப்படி நெருப்பு எரியுதுன்னு. ஏன்னா இப்படி எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு எரிஞ்சுன்னா இனிமேட்டு இங்க இருக்கவே முடியாது. நிறைய பேர் எப்படியாச்சும் அவங்க வீட்டை காப்பாத்திடலாம்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க, ஒன்னும் வேலைக்காகாது. இதுல பஞ்சாயத்து என்னன்னா, இவனுங்க தப்பிச்சு போக கூட வழி இல்லாம மொத்த இடமுமே சுத்தி எரிஞ்சுட்டு இருக்குது. சோ அங்க அவங்க கதறிட்டு இருப்பானுங்க. ஆனா ப்ளூ ஜாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். வாவ் சூப்பர், நல்லா தகன்னு எரியட்டும், ஏன்னா இதுதான் எங்களுக்கு கொடுத்த டாஸ்க், அந்த டாஸ்கை நாங்க முடிச்சிட்டோம்பா. அது மட்டும் இல்லாம இவன் ரொம்ப நாள் கனவு நிறைவேற போகுதாமா. என்ன கனவுன்னு பார்த்தா பல நாட்களுக்கு முன்னாடி கிங் கிட்ட இவன் பேசிட்டு இருந்திருப்பான். என்னன்னா, இந்த இடம் கேவலமா இருந்தாலும் இங்க மறைஞ்சு இருக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு கிங் ஒரு ஆஃபர் கொடுத்திருப்பான். அவன் சொல்றதை செஞ்சா இனிமேட்டு இந்த ப்ளூ ஜாம் பைரட்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லாம் மறைஞ்சு வாழணும்னு அவசியமே இல்ல. கிங்குக்கு கீழே ஒரு நோபல்ஸா வாழலாம். நோபல்னா இந்த மாதிரினா பணக்காரங்களா ஒரு பெரிய இடத்துல வாழ்றதுக்கான அந்தஸ்தை கொடுப்பான். அதுவும் எங்க அவங்க இருக்க டவுன்ல. இத சொன்ன உடனே அவனுக்கு பயங்கர ஷாக்கு. யாருக்குன்னா இவனுக்கும் அவன் பைரட்ஸுக்கும் சேர்த்து பண்றதா வேற சொல்லியிருப்பானா. உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இனிமேட்டு நம்ம அந்த டவுன்ல கிங்குக்கு கீழே ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்க போறோம், நம்ம எல்லாம் நோபல்ஸுங்க அப்படி இப்படின்னு அந்த நெருப்பை பார்த்து நல்லா ஜாலியா சிரிச்சுட்டு, சரி ரைட்டு நம்ம வேலையை முடிச்சாச்சு, இனி இந்த கேட்டை தாண்டி போனோம்னா போதும், எல்லா பஞ்சாயத்து ஓவரு, நம்மளுக்காண்டி மிலிட்டரி ஆளுகெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, கிளம்புனா மட்டும் போதுங்கிற மாதிரி சொல்லுவான். அவனோட பைரட்ஸுங்க எல்லாம் பாஸ் அவனுக்கு 2 பேரும் நம்ம ஹைட் அவுட்ல மாட்டிட்டு இருக்காங்க, நெருப்பு வேற எரிஞ்சுட்டு இருக்குது, அவங்களை காப்பாத்த
காப்பாத்த வேண்டாமான்னு கேட்பானுங்க. அவன் வேண்டான்னிருவான். ஏன்னா அவனுக்கு மறைச்சு வச்சிருக்க ட்ரெஷர் எங்க இருக்குன்னு சொல்லவே இல்லையாமா. சொல்லி இருந்தா என்னோட குரூல சேர்த்தி இருப்பேன், அதனால கருகி சாகட்டும்னு சொல்லிட்டு விட்டுருப்பான். பார்த்தா அங்க நெருப்புக்குள்ள மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டு இருப்பானுங்க. ஏஸ் அங்க கை தருக்கிறதுக்கு முக்குன்னு முக்கிட்டு இருப்பான். சரி கேட்டு க்ளோஸ் ஆயிருக்கு, எப்படி உள்ள போறீங்கன்னு கேட்டா அது இந்த மக்கள்லாம் உள்ள வந்துடக்கூடாதுன்னு சாத்தி வச்சிருக்காங்க, நம்ம போய் தட்டுனோம்னா போதும் அப்படியே ராஜா மரியாதையோட உள்ள கூட்டு போவாங்க, அதனால கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்ட போய் நான் தான் ப்ளூ ஜாம் வந்திருக்கேன், டோரை ஓபன் பண்ணுங்கப்பா. டோரை எவனும் ஓபன் பண்ண மாட்டான். என்னாச்சு தூங்கிட்டானுங்களா? டேய் நான் தான்டா ப்ளூ ஜாம், டோரை ஓபன் பண்ணுங்க, என்ன உள்ள விடுங்க, நீங்க சொன்ன பிளான நான் கரெக்டா பண்ணிட்டேன், ஓகே தானே அப்படின்னு எவ்வளவு தட்டுவான். சரி கேட்கல போலன்னு பார்த்தா அத்தனை பேரும் கேட்டுட்டு கேட்காத மாதிரியே நின்றுட்டு இருப்பானுங்க. அவனும் ரொம்ப நேரமா தட்டுன்னு தட்டி பார்த்துட்டு அவனுக்கு திறக்கவே இல்லை. அப்புறம் தான் இவனுக்கே தெரியுது அந்த கிங்கு இவனை ஏமாத்திட்டான்னு. அட சண்டாலப்பா இல்லைன்னு அவனை பச்சையா திட்டிட்டு இருப்பான். இப்ப ஊர் மக்கள்கிட்ட என்னென்ன நியூஸ் போகும்? ப்ளூ ஜாம் பைரட்ஸ் தான் இந்த மாதிரி கிரேட் டெர்மினலை கொளுத்தி விட்டாங்க, அவனுங்க எல்லாம் ரொம்ப மோசமான ஆளுங்க, வேர்ல்டு கவர்மெண்ட்டை வர விடக்கூடாதுன்னு இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கானுங்க அப்படி இப்படின்னு சும்மா அடுக்கடுக்கா கதையை கட்டி விடுவானுங்க. இங்க பார்த்தா நம்ம லூஃபியால சூடு தாங்க முடியல. ஆனா நல்ல வேலை ஏஸ் எப்படியோ கஷ்டப்பட்டு கை தடுத்து அவனை காப்பாத்திடுவான். சரி ரைட் நம்ம எஸ்கேப் ஆலாங்கிற மாதிரி சொல்லுவானா. லூஃபி கடந்து அழுதுட்டு கிடப்பா, நான் இங்க சாக மாட்டேன், எனக்கு சாக பிடிக்கலன்னு. டேய் வாயை மூடிட்டியா, பின்னாடி வாயில பிச்சு புடுவேமா. உடனே அவனும் வாயை நல்லா சக்குன்னு மூடிட்டு ஏஸ் பின்னாடியே லுங்குன்னு ஓடி வருவான். எல்லா இடமும் கம்ப்ளீட்டா ஃபயர் ஆனதுனால லூஃபியால ஹீட்டை தாங்க முடியல, மூச்சு வரக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏதாச்சும் சொன்னா ஏசு பச்சையா திட்டுறான், அதனால வாயை முடிட்டு எதுவும் சொல்ல மாட்டான். நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், என்னைய ஃபாலோ பண்ணி மட்டும் வாம்பா. ஆனா அங்க தப்பிச்சு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம், என்ன சுத்தி நெருப்பு. அதே நேரம் இங்க நம்ம சாபோ என்ன பண்ணிட்டான், வீட்டுல மாட்டிட்டு இருப்பான்னு பார்த்தா அங்க இருந்து எஸ்கேப். அவங்க அப்ப காண்டாயி மறுபடியும் போலீஸ்க்கு போன் அடிச்சிருவான். சாபோ எப்படியாச்சும் ஏசியும் லூஃபியும் காப்பாத்திடலாம்னு சொல்லிட்டு நேரா கேட்டுக்கிட்ட போனா அந்த மிலிட்டரி கார்டுங்க அவனை கேட்டுக்கிட்ட போக விட மாட்டானுங்க. அவனு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு கேட்டை ஓபன் பண்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணுவான். பொடிப்பையனு கூட பார்க்காம அவனை போட்டு குமுறுன்னு குமுறி அடிச்சு தெரிய விட்டுருவானுங்க. இத்தனை அடி அடிச்சுட்டு நல்ல பையனா ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு, இல்லாட்டி தூக்கி போட்டு தொண்டையிலே மிதிப்போமானுங்களா. அட தாறு மாட்டேனுங்களா, அதான் பொழந்துட்டீங்களா. அப்ப நான் ஏசு லூஃபியை எப்படி காப்பாத்துவேன்னு முக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த அங்க புயல் காத்து அடிக்கும் போது முக்காட போட்டுட்டு ஒரு மனுஷன் என்னப்பா தம்பி என்னாச்சுன்னு கேஷலா வந்து கேட்பாரு. கஷ்டப்பட்டு எந்திரிச்சு பாப்பான், அது வேற யாரும் இல்ல நம்ம லூஃபியோட அப்பா டிராகன். ஆனா அது சாபோக்கு தெரியாது இல்ல, அவன் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். இந்த ஃபயருக்கு பின்னாடி இருக்கிறது பெரிய ராயல்டிஸும் நோபல்ஸுங்களும் தான், அந்த பணக்கார முதலைங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க, என்ன நம்புங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நான் இருக்கிற இடம் கிரேட் டெர்மினலை விட கேவலமா நாறுது. சொல்ல போனா இங்க இருக்கவங்க அத்தனை பேருமே கேவலமான மக்கள். நானும் இங்க இருந்தேன்னா கண்டிப்பா என்னையும் ஒரு கேவலவாதியா மாத்திடுவாங்க. கடைசி வரைக்கும் என்னால ஃப்ரீ ஆக முடியாது. இப்படி ஒரு நோபல்ல நான் இங்க பிறந்ததுக்கு எனக்கே கேவலமா இருக்குது அப்படி இப்படின்னு கதறி அழுவானா. அதை கேட்டோன்னே டிராகனுக்கே ஷாக்கு. கோவா கிங்டம்ல இப்படி ஒரு பையன் பேசுற அளவுக்கு கொண்டு வந்துட்டானுங்களான்னு. அதுக்கப்புறம் தான் அவரு ஒரு மேட்டர் சொல்லுவாரு. என்னன்னா அவரும் கோவா கிங்டம்ல பிறந்தவர் தான், சோ இவன் எப்படி ஃபீல் பண்றான்னு சொல்லி டிராகனுக்குமே நல்லா புரியுது. பட் என்ன பண்றதுப்பா, இந்த கண்ட்ரியை மாத்துற அளவுக்கு என்கிட்ட பவர் இல்ல பாரா. உடனே அவனுக்கு சந்தோஷம், நான் சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு. ஆமா நான் கண்டிப்பா இதை மறக்க மாட்டேன், நீ கவலைப்படாத பாரு. அவ்வளவுதான் பையன் அப்படியே மயக்கம் போட்டு அங்கேயே பொத்துன்னு விழுந்துருவான். அங்க கட் பண்ணி நம்ம ஏசியும் லூஃபியும் காட்டுறானுங்க. அவனுக்கு அடிச்சு புரண்டு அந்த நெருப்புக்குள்ள ஓடி வரானுங்க. லூஃபியால ஓட முடியல, நார்மலாவே அவன் கஷ்டப்பட்டு தான் ஓடிட்டு இருப்பான். இதுல இந்த ஸ்மோக்குள்ள ஓட சொன்னா மூச்சு வாங்கும் போது எப்படி அவன் ஓடுவான், ஏன்னா காத்தே அங்க ஒழுங்கா இல்லையே. ஏசு நிக்காத ஓடுமா. லூஃபியால முடியாட்டியும் கூட அவன் கஷ்டப்பட்டு பயங்கரமா மூச்சு வாங்க ஓடுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.